ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதத்தினுடைய 28ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றமானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய அட்டகாசமான கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே இந்த நாட்களில் எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 3வது மாதமான மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இறுதியை நெருங்கியாச்சு. இந்த இறுதியில் நடைபெறக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இன்னுமே அவங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசிக்குள்ளே நுழைந்தார். மார்ச் 11 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க ஆரம்பித்தார். அதே போல் மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசிக்குள்ளே வந்து நுழைஞ்சார். 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி வந்து அடைஞ்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது இல்லாமல் நவகிரகங்களின் முக்கிய கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தன்னுடைய ராசியை மாற்றிருக்காரு. அதாவது தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்து குருவினுடைய வீடான மீன ராசிக்கு வந்து பயிற்சியாகியிருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களானது ரிஷபராசி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு சனியினுடைய பயிற்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். இருந்தாலுமே மார்ச் மாதம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்தினுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபாடு அடையும். ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கறதே கிடையாது. சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்து நிறைய பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு தான். இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதன் மூலமாக சின்ன சின்ன பாதிப்புகளானது ஏற்படலாம். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது அதுக்காக தான். நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய பாதிப்புகளை தெரிஞ்சுக்கலாம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனையானது அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். வேலையில் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். எடுத்த உடனே ஒரேடியாக முன்னேற்றம் பார்க்காம படிப்படியாக முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். மேலும் உங்களுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்கள் தொடர்பாக ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதை நினச்சி கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட இருந்து நீங்கள் விரும்பி, அதாவது கொஞ்சம் தூரம் தொலைவில் போய் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். விலகி இருக்கிறது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய அன்புக்குரியவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். ஸோ உறவுகள் அப்படிங்கும் பொழுது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்கள விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்லாம் தோணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நேர்மறையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒரு பெரியவரால் உங்களுடைய காதல் உறவுகளில் வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக தான் இருக்குங்க. இருந்தாலும் ஒருவருடைய உடல் நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கவனிக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். மார்ச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இறுதிக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கிரகநிலைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனராசியிலேருந்து மேசராசிக்கு வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இவருடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குரு வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ராசியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் தான் கிடைக்க போகுது, நிறைய முன்னேற்றங்கள் தான் கிடைக்க போகுது. ஏன்னா கிரகநிலைகளில் முக்கியமாக குரு பகவான் வக்ர நிலையில் இருந்து பயிற்சி ஆகியிருக்காரு. மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் நேர்கதியில் வந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய மாற்றமே ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா 10வது இடத்துலையும், கேது பகவான் 4வது இடத்துலையும், சனி பகவான் 11வது இடத்துலையும் இருக்கிறாங்க. இவங்களோட பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே வந்து பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டங்களில் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது ஏற்படலாம். அதே போல் வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும், சிரமப்படுற மாதிரி இருக்கும்.
அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வேலை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இருக்கும். கடினமான உழைப்புக்கு என்றைக்குமே தோல்விகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கடினமான உழைப்புகள் வந்து போடுறீங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கிறதுனால உங்கள் கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே விடாமுயற்சியோடு செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது வந்து சரியான ஒரு நேரம். அதனால் இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம். நீங்கள் விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். ஸோ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு லாபமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக பலம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக இங்கே எவ்வளோ பெரிய கடன் வச்சுருந்தாலும் ரிஷபராசி என்பவர்களை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2.5 ஆண்டுகளில் உங்களுடைய கடன் எல்லாம் காணாமல் போகும். பெரிய சுமைகள் எல்லாமே வந்து உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிக்கும். கேட்ட இடத்துல பண உதவியும் கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது கடனாக வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட இவ்வளோ ஆண்டுகளாக அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தாலுமே இப்போ வந்து அந்த கடனை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகள் போக நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடியதால் உங்களுடைய வங்கியில் சேமிப்பும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எதுலையாவது முதலீடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முதலீடுகள் ரெட்டிப்பு லாபங்களை கொடுக்கும். அதனால் நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பங்குச்சந்தையில் கூட முதலீடு செய்யலாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்குது. அதனால் நீங்கள் எதுலேயுமே வந்து கவலைப்படாமல் கால் வைக்கலாம். அதுவே சுக்கிரன் 12வது இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களை நீங்கள் பெருசாக காட்டிக்கிறதுக்காக ஆடம்பர செலவுகள் வந்து பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு எதையுமே வந்து திட்டமிட்டு செயல்படுத்துங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமே தவிர நீங்கள் அடாவடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. ஸோ முன்னாடி ப்ரீ பிளானிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் காதல் திருமண வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ உறவுகள் வந்து பலப்பட ஆரம்பிக்கும். திருமண உறவாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அந்யூன்யம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் முடியணும் அப்படின்னா இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்துக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன முயற்சி செய்தாலும் அது நமக்கு வந்து வெற்றியை கொடுக்காது. நிறைய தோல்விகளை தான் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான நல்ல நேரம் நல்ல காலம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அது வழி கொடுக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பர்களே நமக்கு தான் எல்லாமே இருக்குதே அப்படின்ற ஒரு அலட்சியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்போதுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்ணும் கருத்துமாக உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் காசு பணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நல்லா இருந்தால் தானே அதை எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். அதனால் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நிச்சயமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கழிவு பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய வரும். அதே மாதிரி கண் மேலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்லேயும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சைகளை நிச்சயம் எடுத்துக்கணும். அதே போல் நல்ல உணவுகள் சாப்பிட்றது, சரியான அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது. நம்முடைய உடல் எந்த அளவுக்கு உழைக்குதோ அந்த அளவுக்கு கட்டாயமாக நம்ம ஓய்வும் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலில் பாதிப்புகளானது ஏற்பட்டுடும். ஸோ உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் குறையிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் கவனம் எடுத்து செயல்படணும். சரியான உணவுகள் சாப்பிட்றதும், சரியான அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்கு எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கனகதாரா சோஸ்திரத்தை வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க.
ஸோ இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஏற்படும். இந்த பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.